நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு டூரிசம் வர்றீங்க, அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்ரீலங்காவில் தான் இருக்கீங்கன்னா இந்த தப்பை மட்டும் எக்காரணத்தை கொண்டு பண்ணிடாதீங்க. ஸ்ரீலங்காவில் ஏகப்பட்ட இயற்கை வளம் இருக்குது. அதே மாதிரி தான் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா எலிபெண்ட் எக்கச்சக்கமாக இருக்குது. ஏறத்தாழ 7500 10,000 எலிபெண்ட் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீலங்காவில் ஃபாரஸ்ட்டை ஒட்டின பகுதியில் ரோட் ட்ரிப் போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வைல்டு எலிபெண்ட்ஸை ரோட்டில் பார்க்கலாம். இந்த மாதிரி வைல்டு எலிபெண்ட்ஸ் ரோட்டில் வந்து நின்றுட்டு சாப்பாடு கேட்டுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது. என்னடா சொல்கிற, பசியில் ஒரு விலங்கு வந்து சாப்பாடு கேட்டால் அதுக்கு நம்ம நியாயப்படி சாப்பாடு கொடுத்தானே ஆகணும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் ரீசன்ட் டேஸா ஸ்ரீலங்காவில் பாத்தீங்கன்னா ஹியூமனுக்கும் எலிஃபென்ட்டுக்கும் இடையில கன்ஃபிளிக் வந்து ரொம்பவுமே அதிகரிச்சுட்டே இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 250 எலிஃபென்ட் வந்து கொல்லப்படுது. அதே மாதிரி 80 பொதுமக்கள் கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி கன்ஃபிளிக் வர்றதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா டீஃபாரஸ்டேஷன். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ரோட்ல எலிஃபென்ட் நிற்கும் போது நாம இதுக்கு சாப்பாடு கொடுத்து பழக்கணும்னா கண்டினியூஸா அது வந்து ரோட்ல வந்து நிக்க ஆரம்பிச்சிடும். சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீலங்காவோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் டீஃபாரஸ்டேஷனுக்கு எதிராக ஃபண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ உங்க டொனேஷன் நீங்க அங்க கொடுத்தீங்கன்னா டீஃபாரஸ்டேஷனை ஸ்டாப் பண்ணி போதுமான அளவுக்கு ஃபுட் இந்த எலிஃபென்ட்ஸ்க்கு கிடைச்சுன்னா கண்டிப்பா ரோட்ல வராது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.